ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் எஸ்எஸ்எஸ் ரேங்க் ரிவைவல் ஹண்டர் பார்க்க போனால் 16 சாப்டர் போனோம். 16 சாப்டர் போனோடனே எடுத்தோடனே வந்து அவங்க அந்த மிஷின் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு எல்லாமே சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் ரிவார்டும் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு ஃபுல்லாகவே வந்து எப்படின்னா இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. அட் டைமில் வந்து பட்டாசு வெடிச்சாவே வந்து 10th ஒரு ஃப்ளோ கிளியர் பண்ணால் பட்டாசு வெடிப்பாங்க. ஸோ இப்போ வந்து 10th 20 30 அந்த மாதிரி இந்த 10th அந்த மாதிரி லாஸ்ட்டான 0 முடியணும்னா ஸோ அந்த ஃப்ளோக்கெல்லாம் வந்து பட்டாசு வெடிப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து யார் இது முடிச்சா, பிளாக் விச் போன டைம் தான் தோற்றுட்டானே, அவ்வளோ ஸ்வாட் எம்பரரா இல்லை அந்த ஒருத்தன் ப்ளூ கலர் தானே, ஸோ அவனா முடிச்சிருப்பானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களே பேச இல்லை அவங்க 2 பேரும் முடிக்க வாய்ப்பு இல்லை, நான் அவங்க பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் வந்து அப்படியே கொஞ்சம் சஸ்பீஷியனாக வந்து ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ஏன்னா வந்து பெட்டில் வந்து கோஸ்ட் ஒத்துடுச்சுனா இப்போ வந்து இவனை வந்து சேடுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர் என்ன சொல்லி இனிமேல் சேர் தான் சூப்பராக அப்படி இப்படி தான் உடனே கோஸ்ட் வந்து நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ்டா இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அது வைக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு வந்து கிடுன்னு ஓடி வேணாம். ஸோ 3 சாப்டருமே வந்தனால அந்த கார்டு என்ன கேட்குறேன், நீங்கள் தான் முடிச்சிங்களா, உங்கள் பேர் என்ன, நான் வந்து இதை வந்து ரிப்போர்ட் பண்ணணுன்றான். அதுக்கு வந்து நம்ம மெயின் கேரக்டர் என்னன்னு சொல்கிறேன், என் பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏதாச்சும் பேர் வேணுன்னா நீ வந்து புதுசாக எவனோ ஒருத்தன் வந்து நார்மலாக வந்து முடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எஸ்கேப் ஆயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பேஜில் பார்த்துட்டு வந்து நம்ம மெயின் கேரக்டர் வந்து ஒரு டீ கடையில் வந்து உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு இருக்கான் ஹெட்ஃபோன் எல்லாம் போட்டு. ஸோ அதுக்கப்புறம் கோஸ்ட்டும் அவனும் வந்து சும்மா அந்த மாதிரி ஃபன்னாக போயிட்டு இருக்குது. ஸோ அந்த கோஸ்ட்டை வந்து நீ நான் சேரும் சொல்ல மாட்டேன்றான். ஸோ அதுக்கப்புறம் இந்த கோஸ்ட் இருக்குன்னா இந்த கோஸ்ட்டு வந்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பூனை வருது. ஸோ பூனை வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயின் கேட்டேன் அதுக்குள்ளே இந்த பூனை வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை வந்து அவன் எடுத்து வச்சுட்டு இருக்கான், மடியில் வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா லைனாக வந்து நீங்கள் தான் அந்த 10th ஃப்ளோர் முடிச்சிங்களான்னு சொல்லிட்டு ஒரு 5 குரூப் வருது. ஸோ 5 குரூப்புமே பார்த்தீங்கன்னா வந்து இவங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றாங்க. உடனே வந்து நம்ம மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறேன், ஏன் நம்ம காஃபி குடிச்சிட்டு பேசக்கூடாதுன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே காஃபியெல்லாம் வச்சுட்டு ஒரு இடத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லா மக்களும் வந்து டீ கடை இருப்பாங்க, அவங்களாம் வெளியில் போக சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து என் டீமில் ஜாயின் பண்ணு, நீ அவன் டீமில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு 5 குரூப்புமே அடிச்சுக்குது. ஸோ ஒரு குரூப் வந்து நான் உனக்கு இவ்வளோ அமௌண்ட் தரேன், 50,000 கோல்டு காயின் தரேன், நீ வந்துடு எங்கள் குரூப்பு. இன்னொரு குரூப் தான் என்கிட்ட காயின் இல்லை, பட் உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் அந்த நேம் அதெல்லாம் வைப்போம் அப்படின்றான். அதுக்கப்புறம் திடீர்னு அந்த பூனை என்ன சொல்கிறா, 500 கோல்டு 500,000 கோல்டு நான் உனக்கு தரேன் அப்படின்றது. 50,000 எங்கே இருக்குது, 500,000 எங்கே இருக்குது, நீங்களே எதிர்பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பூனை இருக்குதா, அந்த பூனை வந்து என்னென்னா இந்த மெயின் கேரக்டர் ஸோ நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். அந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பூனை ஒரு பொண்ணாட்டம் வருது. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, இதுக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ணாங்க நான். ஸோ அது வந்து இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்தியன் பொண்ணு. ஸோ சாரீ போட்டுட்ருக்கா. ஸோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து 3rd ரேங்கர். ஸோ அந்த 3rd ரேங்கர் எல்லாமே இவ தான் இருக்கிற ரிச்சஸ்ட்டு குரூப்பு. ஸோ அதனால் வந்து இவன் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து காசு தரான். உடனே பார்த்தோன்னே அந்த இது வந்து கரெக்டாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ளீச்சில் வருதுனால அந்த ஒரு வச்சு வந்து டக்குட்டு வந்து பூனையிலேருந்து மாறுவாங்க, அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். ஸோ நம்ம அடுத்த சாப்டர் போனோடனே வந்து அந்த பொம்பளை இருக்காங்க. ஸோ இந்தியன் கேர்ளு. ஸோ அந்த இந்தியன் கேர்ள் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் எல்லாம் இதுக்கு வந்து பெட்டிங்க்கு வந்து நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால் வாங்க, இல்லைனா எல்லாருமே கிளம்புங்கன்றா. ஸோ உடனே வந்து எல்லா சின்ன பசங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இவ என்ன சொல்கிறா, நீ என் குரூப்பில் ஜாயின் பண்ணிடு, எல்லா அமௌண்ட்டுமே நான் உனக்கு தரேன், நிறைய அமௌண்ட் தரேன்றான். உடனே வந்து இப்போ வந்து எல்லா ஸ்குவாடோட ரீடரும் வராங்க, கில்ட்டு ரீடர் வராங்க. ஸோ அடுத்தது ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து ஒரு கண்ணை வச்சுட்டு ஒருத்த வரான். ஸோ அவன் பேர் பார்த்தீங்கன்னா வைப்பர். ஸோ அந்த வைப்பர் பார்த்தீங்கன்னா ரேங்க் 5. ஸோ அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு உனக்கு நிறைய காசு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடிட்டு இருக்காத அப்படின்றான். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு கில்ட்டி வேணும். ஸோ அவன் வந்து பார்த்தா ரேங்க் 4. ஸோ அவன் பேர் பார்த்தீங்கன்னா என்குவிஸ்டர். நான் கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணான்னு தெரியல. ஸோ அவன் பார்க்கும்போது பொண்ணு மாதிரியும் இருக்கான், பையன் மாதிரியும் இருக்கான். நான் சுசுவல் பார்க்கும்போது குறப்பிக்காவாத அடிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா பேலடின். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ரேங்க் 8. ஸோ அவன் வந்து செக்யூரிட்டி இதாக இருக்கா, சிட்டி செக்யூரிட்டியாக இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக் விச் வந்திருக்கா. ஸோ அந்த பிளாக் விச் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி பிளாக் ட்ராகன் அவன் பேர். ஸோ அவன் வந்து விச்சுன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் 2. ஸோ அவளும் வந்திருக்கா, அவன் வந்து பிளாக் ட்ராகனு. ஸோ அவங்க குரூப் நேமு. ஸோ உடனே வந்து எல்லா குரூப்பும் டாப்பு என்ன ரேங்க் 2லேருந்து எல்லாமே வந்திருக்கா. ரேங்க் வந்து உங்களுக்கு என்ன அந்த தாத்தா வந்து எந்த குரூப்லேயும் இல்லை, தனியாக அவன் சுற்றிட்டு இருக்கான். ஸோ அந்த குரூப்பில் இருக்க எல்லாருமே வந்து நம்ம மெயின் கேரக்டர் வந்து
கூப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ ஒருத்தன் ஒரு இது சொல்லிட்டு இருக்கான். உடனே மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான்னா, எல்லாருமே உட்காந்து என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் டீ ஆர்டர் பண்ணுறாங்க. உடனே வந்து அந்த வைப்பர் இருக்கானா, ஸோ வைப்பர் வந்து ஒரு கண் வச்சுருக்காங்க. அந்த வைப்பர் என்ன சொல்கிறான்னா, டேய் என்னடா இந்த டைமில் வந்து என்னடா டீயை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எல்லாருமே டீ 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 டீன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மெயின் கேரக்டர் வந்து கேட்குறான். யார்? நம்ம மெயின் கேரக்டர் மிஸ்டர் கிம், நீங்கள் எந்த டீயை, எந்த மாதிரி காஃபி, எந்த மாதிரி இதை ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மாதிரி. ஸோ இப்போ வந்து எல்லா டாப் கிரேடும் இருக்காங்க. ஸோ அந்த டாப் கிரேட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எந்த மாதிரி இப்போ வந்து திடீர்னு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு குரூப்போடு போயிட்டுருக்கீங்க. திடீர்னு வந்து யாராச்சும் ஆர்டர் பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சம் பதறுவீங்க. யாருன்னே தெரியாதவங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வரும்போது நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆர்டர் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களை வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் எப்படி பர்சனாலிட்டி அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ரியல் லைஃப்பில் தேவையில்ல. பிடிச்சதான் ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பட் இதில் வந்து அவன் என்ன சொல்கிறான், இது வந்து செட்டப்பு, நான் வந்து எந்த மாதிரி நர்வஸாக இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்கன்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான்னா, ஓகே அவன் என்ன பண்ணுவான்னா ஆர்டர் பண்ணாமல் எனக்கு அந்த மெனு கார்டை கொடுங்க அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர், அதுக்கப்புறம் கோஸ்ட் பரவாயில்லையே நல்லா சமாளிக்கிறேன்னா. ஸோ அதுக்கப்புறம் இந்த மெனு கார்டில் பார்த்துட்டு அவன் பொறுமையாக வந்து இது பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னா, உடனே வந்து ஒருத்தர் என்ன சொல்லுவா, பரவாயில்ல நாங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நர்வஸாக இருக்கும் எதிர்பார்த்தேன். பட் நீ வந்து 10th ஃப்ளோர் கிளியர் பண்ணது வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இது பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய க்ளூ வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஆமாம் அவன் 10th ஃப்ளோர் கிளியர் பண்ணியிருப்பான், சும்மாவா கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைப்பர் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பிளாக் வச்சுருக்காங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, ஸோ நீ வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து டேரெக்டாக உங்கள்கிட்ட கேட்க போகிறோம். ஸோ என்னன்னா நீ வந்து ஏதாவது கில்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறியா இல்லையா, இல்லை நீ வந்து அந்த ஒருத்தன் அந்த ரேங்க் ஒன் மாதிரி நீ சுற்றிட்டு இருக்க போறியான்னு கேட்குறான். ஸோ இந்த பிளாக் வச்சு என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நீ வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணணும். இப்போ ஏதாச்சும் ஒரு கிரிட்டில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா வந்து இப்போ வந்து அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து கிரிட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த குரூப்பு. ஸோ இதே வந்து நீ வந்து அந்த தாத்தா மாதிரி சுற்றிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே நீயே தான் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த பிளாக் வச்சு. ஸோ அதுக்கு நம்ம மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான்னா, ஓகே இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் ஏன் நம்ம வந்து ஒரு கேம் மாதிரி வச்சுக்கக்கூடாதுன்னா. ஸோ உடனே வந்து என்ன மாதிரி கேமு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ என்ன சொல்கிறோன்னா நம்ம மெயின் கேரக்டரு, ஓகே நம்ம வந்து ஒரு கேம் வச்சுக்கலாம். ஸோ அந்த கேமில் வந்து இந்த எல்லா குரூப்பும் இருக்காங்கண்ணே. ஸோ எந்த குரூப் வந்து வின் பண்ணுறோம் நான் அந்த குரூப்போட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து நீங்கள் எல்லாருமே தோற்றுட்டு நான் வின் பண்ணிட்டேன்னா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என்ன சொல்கிறேன் அதை தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா. உடனே என்ன மாதிரி இது நீ கேட்க போகிற அப்படின்னோடனே அவன் மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான், கேமு இந்த மாதிரி நான் வின் பண்ணிட்டான்னு வைங்க, நான் வந்து எந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ண மாட்டேன். பட் நான் எல்லா குரூப்லேயுமே வந்து இப்போ ஏன்னா 5 குரூப் இருக்குன்னு வைங்க, 5 குரூப்லையும் நான் ஜாயின் பண்ண மாட்டேன். பட் நான் 5 குரூப்போடையும் நான் வந்து ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா 5 குரூப்புக்குமே நான் அதுக்கு கீழே ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றான். ஸோ எந்த குரூப்புமே அவன் இல்லை, பட் 5 பேர்த்தோடையும் அவன் ஒர்க் பண்ணுவான். புரியுதா இல்லையா? ஸோ இட்ஸ் லைக் ஃப்ரீலான்சர் மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ அதே மாதிரி நான் அந்த மாதிரி எந்த டைமில் வந்து ஜாயின் பண்ணுறானோ, ஸோ நீங்கள் வந்து அதே மரியாதை வந்து எனக்கு கொடுக்கணும். எப்படின்னா இவங்க வந்து ரீடர் மாதிரி இவனுக்கு மரியாதை கொடுக்கணுன்னுவான். உடனே வந்து ஓகே சரி ஓகே நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த கோஸ்ட் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அந்த கோஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த பொண்ணு வந்து இது வச்சுருக்கான் அது வச்சுருக்கான்னு சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இது டென்ஷன் ஆகிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. அந்த வைப்பர் மட்டும் என்ன சொல்கிறான், இது எப்படி ஏதாவது ஸ்கில் வச்சுருக்கேன், அந்த ஸ்கில் வச்சு தான் ஏமாத்துறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மாதிரி ஒருத்தர் பொண்ணா பையனா ரெண்டுமே டவுட்டாக இருக்குண்ணே. ஸோ அவன் என்ன பண்ணுறான், ஒரு காஃபி ஆர்டர் பண்ணான். என்னடா எல்லாம் காஃபி ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன், அந்த வைப்பர் வந்து காமெடியாக பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் யூசுவல் எல்லாருமே தோற்றுக்கிட்டே இருக்காங்க. ஒரு மேட்ச் வைக்கிறாங்க. எத்தனை இது வரைக்கும் நிறையா மேட்ச் போயிடுச்சாமா, எல்லா மேட்சுமே வந்து அவன் வின் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா அந்த கோஸ்ட் வந்து அவன் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது. உடனே வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேரடின்காரன். ஸோ அவன் என்ன சொல்கிறான், வைப்பரு இங்கே பாரு, ஒருத்தன் வந்து ஒரு கேம் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டான். எப்படின்னா அவன் வின் பண்ணாமல் அவெல்லாம் சஜஸ்ட் பண்ண மாட்டான். அவன் வந்து வின் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த கேமே வந்து சஜஸ்ட் பண்ணிடுவான். நம்ம இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து நம்ம ஈகோவை வச்சு நம்ம வின் பண்ணிடுவோம்னு நினச்சி தான் இது நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். பட் அவன் வந்து எல்லாத்துலேயுமே வின் பண்ணிட்டு இருக்கான்னா, இவன் வந்து ஆஸ் யூசுவல் முன்னாடியே வந்து ஒருத்தன் வந்து எதுவுமே சஜஸ்ட் பண்ண மாட்டான் அவனால் பண்ண முடியாமல். ஸோ உடனே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தி மட்டும் இருக்கா. யாருன்னா அந்த பிளாக் விச் இருக்கான். ஸோ எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அந்த பிளாக் விச் இவன் மட்டும்
இன்னும் நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நீ வந்து இப்போதைக்கு நீயும் நானும் மட்டும் தான் இருக்கோம். இப்போ நீயும் நானும் வந்து தனித்தனியாக பேசலாம். ஸோ உடனே வந்து நான் வந்து என்னோட இந்த டவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒருத்தரும் ஒரு ஊரில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஊர்லேருந்து தான் இங்கே வந்து இங்கே மாதிரி கேம் விளையாண்டுருக்காங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து உக்ரைனில் பிறந்தேன் அப்படின்றா. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து நிறைய வார் இதெல்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீ வந்து எப்படி எந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்றா. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து ஒருத்தரும் ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. இந்த பொண்ணு வந்து இந்தியா நாட்டிலேருந்து வந்திருக்கான், அவன் வந்து மெக்சிகோ. ஸோ எல்லோரும் ஒரு நாட்டில் இருக்காங்க. பட் இந்த டவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதி மதம் ரேசிஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் நானும் உன்னை எதிர்பார்க்குறேன், நீ என்ன மாதிரி பர்சன் எனக்கு தெரில. ஸோ அப்படி இப்படின்றான். உடனே நம்ம மெயின் கேரக்டர் என்ன சொல்லலாம், எனக்கு பாருங்கள் நான் வந்து எப்பயுமே வந்து உங்களை வந்து இது பண்ண மாட்டேன். ஸோ நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்வான். ஸோ உடனே வந்து நம்மளோட மெயின் கேரக்டர் சொல்கிறேன், இங்கே பாருங்கள் நான் வந்து எல்லா டவரையும் நான் கிளியர் பண்ணுவேன். கிளியர் பண்ணவங்க மட்டும் இல்லாமல் நான் மட்டும் கிளியர் ஆகாமல் மற்றவங்களையும் நான் கிளியர் பண்ண வைப்பேன் அப்படி இப்படின்வான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்டரும் முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து சும்மா டெஸ்ட் மாதிரி வச்சுருக்கா. ஸோ அது மற்றபடி வேறு எதுவுமே பெருசாக ஒன்றும் நடக்கல இந்த சாப்டரில். ஸோ சாப்டர் 19 பார்த்தீங்கன்னா வந்து 11th டவர் இருக்குனால, ஸோ 11th டவர் ஆர் 11th ஃப்ளோர். ஸோ அது வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் 11 செகண்ட்ஸ் தான் வெயிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 11 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா கரெக்டாக வந்து அந்த செகண்ட்ஸ் முடிவும் பார்த்தீங்கன்னா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. யாரா கிம். ஸோ இவனை பற்றி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து இந்த ஃப்ளோ முடியும் போது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக வந்து 1 முடியும் போது பார்த்தீங்கன்னா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, இந்த டுட்டோரியல் முடிஞ்சிச்சு, நம்ம வந்து 11th ஃப்ளோர் போகணும். அதே மாதிரி வந்து இந்த 10th ஃப்ளோர் யார் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். ஸோ அந்த மாதிரி வந்து இன்டர்நெட்டில் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பொம்மை இல்லை ஏஞ்சலு இல்லைன்னா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கார்டனர்ஸ் மாதிரி இருந்து வருது. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து வாரியர்ஸ், என் பேர் தான் வந்து கார்டர்ஸ். நான் வந்து என்னென்னா உங்களை கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணுறேன். 11th 20th ஃப்ளோர் வரைக்கும் நான் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ நீங்கள் வந்து எனக்கு கீழே தான் ஒர்க் பண்ணணுன்றேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஸ்குவாடை வச்சுட்டு ஒருத்தர் இருப்பாங்க, அதுக்கு அந்த தாத்தா என்ன பண்ணுறாங்கன்னா டச்சக்குன்னு சொல்லிட்டு அந்த இதை வெட்டுறான். அதை வெட்டும்போது பார்த்தீங்கன்னா வந்து அது ஆலோகிராம்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அடுத்த லெவலுக்கு 10th ஃப்ளோர்லேருந்து 11th ஃப்ளோருக்கு போகணுன்னா நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணுன்னா டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து எல்லாருமே டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பான். இவன் நம்ம மெயின் கேரக்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கருவாச்சின்னு சொல்கிறான் பாருங்க, பேலடின் இருக்காங்க. ஸோ அந்த பேலடின் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நம்ம வந்து 10th ஃப்ளோர் முடிச்சிட்டோம், அதேமாதிரி 11th to 20th ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு தெரில. பட் ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் 10th ஃப்ளோரில் வந்து எல்லாருமே கம்ஃபர்டபுளாக ஆகிட்டோம். 11th ஃப்ளோர் எப்படி இருக்குமே எனக்கு தெரில. பட்டு நீ வந்து எப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, எனக்கு உண்மையாக டவுட்டாக இருக்குது. அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, திடீர்னு ஒருத்தன் வந்து இத்தனை நாள் வந்து எப்படி சொல்ல கஷ்டப்பட்டு 10th ஃப்ளோர்லேயே வந்து ஒரு 10 வருஷமாக வந்து கிளியர் பண்ண முடியாமல் இருந்தது. திடீர்னு ஒருத்தர் சின்ன பையன் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டான்னு வைங்க. ஸோ யார் என்னென்ன தெரியாமல் கிளியர் பண்ணும்போது ஒரு டவுட் வருனால, ஸோ அதனால் வந்து இவங்ககிட்ட வந்து எல்லாமே கேட்குறாங்க. ஸோ ஃபேம் எம்பரரும் ஒரு டைம் கிளியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இதில் அவங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபேம் எம்பரர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிடு வடுன்னு இருப்பான். ஸோ அதனால் வந்து யாருமே அவங்ககிட்ட பேச மாட்டாங்க. இவங்க கொஞ்சம் நல்லா நார்மலாக பேசுகிறதுனால வந்து இவங்ககிட்ட எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இந்த மீடியாக்காரங்களாம் இவனை துரத்திட்டு வராங்க. ஸோ அந்த மீடியாக்காரங்க துரத்திட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரி நீங்கள் வந்து என்ன 20th ஃப்ளோர் கிளியர் பண்ணணும் எதிர்பார்க்குறீங்களான்றா. அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, நான் 20th ஃப்ளோர் கிளியர் பண்ண போனேன், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லிட்டு அவனும் வந்து 11th ஃப்ளோர் போயிட்டான். 11th ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா போர்க்களமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 11th to 20th ஃப்ளோர் என்னென்னா ரோல் ப்ளே பண்ணணும். ஸோ ரோல் ப்ளேனோட உடனே செக்ஸ் அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து அந்த இதுதான் ரோல் ப்ளேனோடனே அதுக்கு போயிடுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ரோல் ப்ளே ஆட்டம் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி என்பிசி தான் நான் மெயின் கேரக்டராக என்ன நினைக்கிறேன், ஏதோ ஒரு கேரக்டர். ஸோ அவங்க என்னென்னா மெயின் கேரக்டரில் இந்த என்பிசிலாம் வந்து இந்த ஒரு கேமில் வந்து இந்த பொம்மைகளாக இருப்பாங்க. மெயின் ஸ்டோரியில் சைடில் ஏதாச்சும் இந்த மக்கள் எல்லாம் ஜிடிஏல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மக்கள்லாம் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து எம்பிசின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே எம்பிசி பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர்ஸு இந்த கைட்ஸ் எல்லாம் வந்து இந்த கோப்ளின்ஸ் கிட்ட வந்து சண்டை போடுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டருக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதெல்லாம் இருக்கும்னு அவனுக்கு தெரியும். ஸோ அந்த இதை காமிக்கும்போது பார்த்தா கரெக்டாக வந்து அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு.
அண்ட் 20th சாப்டர் போகலாம். ஸோ 20th சாப்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளோட மெயின் கேரக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எல்லாமே போர்க்களமா இருக்குது. ஸோ அவங்க தாத்தா என்ன பண்ணுறாங்க, இங்கே என்னலாம் நடக்குது அப்படின்ட்டு இருக்கான். ஸோ உடனே வந்து அந்த என்பிசி எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓ நம்மள நம்ம காப்பாத்துறதுக்கு வந்து வேற ஒரு இடத்துல இருந்து ஆளுங்க வந்துட்டாங்க. இவங்க நம்மள காப்பாத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம மெயின் கேரக்டருக்கு ஆல்ரெடி வந்து ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்திருக்கான். ஸோ ஆனால் அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இடன் ஸ்டேஜ் முடிச்சதுனால வந்து அவனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஆட்டும் கிடைக்குது. ஸோ என்ன ஆப்ஷன்ஸ்னால் வந்து ஃபுல் மேப் தெரியும். அவனுக்கு மட்டும் ஃபுல் வெப்பன்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த மேப்பில் வந்து யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அவன் வந்து நம்ம மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான்னா, இந்த ஸ்டேஜோட மெயின் டீமே வந்து என்னன்னா ரோல் ப்ளே. ஸோ நம்ம வந்து சண்டை போடணும்னு தேவையில்லை. நம்ம வந்து எப்படின்னா இந்த எம்பிசி இருக்காங்கதானே, ஸோ அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணால் போதும். நம்ம வந்து இந்த மிஷனை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அதனால தான் வந்து அவன் மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு பேர் தான் வந்து கேம் ஆஃப் ஸ்கில்ஸான்றான். அதுக்கு வந்து நம்ம கோஸ்ட் இருக்கான அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாடுறா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது. இது வந்து உனக்கு நிறையா ஓபியான ஸ்கில்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்கில்ஸ் வந்து நீ தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்க. ஐ மீன் எப்படி சொல்கிறது, எல்லாருமே வந்து ஒருத்தன் வந்து டவரை முடிக்கணும் அப்படின்னா எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம மெயின் கேரக்டர் வந்து ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவனுக்கு இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலும் அவன் வந்து செத்து போனாலும் சரி அவன் திருப்பி வந்துடுவான், ஸ்கில்ஸ் கிடைக்குதானே. ஸோ அதான் அந்த கோஸ்ட் என்ன சொல்கிறான், நீ இதுக்குள்ளேயே வந்து ஜாலியான ஒருத்தன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கோஸ்ட் வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இல்லையான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயின் கேரக்டர் சொன்னோன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒருத்தன் கைட்டு இருக்காங்க, அந்த கைட்டை வந்து நம்ம ஃப்ரெண்டு பிடிக்கணும். அந்த கைட்டை வச்சுட்டு தான் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த மிஷனை வந்து முடிக்க முடியும் அப்படின்றான். ஸோ உடனே வந்து அந்த கைட்டுக்கிட்ட போவான். அந்த கைட்டுக்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா, வாரியர் என்ன வாரியர் அப்படின்றான். ஸோ அந்த அந்த கைட்டு என்ன சொல்கிறான், இவனை வாரியர்ன்றது. உடனே நம்ம ஆளுக்கு எனக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வேணும் அப்படின்றான். என்ன மாதிரி ரெக்வஸ்ட் அப்படின்னு கேட்குறான். ஸோ உடனே வந்து நம்ம கிம் இருக்கா தானே, ஸோ அவன் என்ன சொல்கிறான், நீ வந்து என்னை சாவடிக்கணும் அப்படின்றான். ஸோ ஆஸ் யூஸ்வல் இவன் வந்து நம்ம கிம்மு வந்து என்ன பண்ணால் அவன்கிட்ட செத்து போனான், அவன் ஸ்கில்லோட கைண்ட் ஓடுறது. ஸோ அதுக்காக அவன் அந்த மாதிரி பண்ணுறான். ஸோ உடனே வந்து அந்த கோஸ்ட் வந்து அவன் பேசுகிற வந்து மற்றவங்க கேட்காது இருந்தால் அந்த கோஸ்ட் என்ன சொல்கிறான், இவன் வந்து ஸ்கேம் பண்ணுறான், இவன்கிட்ட நீ சாவடிச்சிடான் அவனை அப்படின்றான். ஸோ உடனே நம்ம கிம் என்ன சொல்கிறான், என்கிட்ட ஒரு சீக்ரெட்டான ஸ்கில் இருக்குது, நீ வந்து என்னை சாவடிச்சிட்டிங்கன்னா வந்து இங்கே வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இங்கே வந்து உலகத்துக்கு வரும் அப்படின்றான். உண்மையாகவே இருந்தாலும் வந்து ஏன்னா உன்னை சாவடிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கிரிம்மு வந்து ஸ்கேம் பண்ணுற மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரிம்மு வந்து எப்படியோ அந்த கைட்டை வந்து சமாளிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கைட் வந்து இவனை வந்து போட்டு தள்ளிட்டான். ஸோ அந்த போட்டு கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எஸ் எம்பிசியோட ஸ்கில்லும் வந்து இவனுக்கு வந்துடுச்சு. ஸோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில்லை வச்சு என்ன பண்ணுவான்னா, அந்த கைட் இருக்காங்கன்னா அந்த கைட்டை வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணி குதிரையில் ஏறி உட்காந்துட்டு போயிட்டுருப்பான். ஸோ அந்த உட்காந்துட்டு போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து மெயினான அந்த கோம்லின் இருக்கும். அந்த கோம்லின் வந்து போட்டு தள்ளனா போகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி இருக்குது. ஸோ அந்த கத்தி என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அதோட சரி இந்த சாப்டர் வந்து டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம 20 சாப்டர் வரைக்கும் பார்த்தாச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.